பிரைஸ் த லார்ட். நினைத்து பார்க்க முடியாத அதிசயங்களை செய்வார். நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். யோபு 37ஆம் அதிகாரம் 5வது வசனம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதெல்லாம் என் வாழ்வில் நடக்குமா? இப்படியெல்லாம் கூட தேவன் ஆசீர்வதிப்பாரா? அவரால் என்னையும் உயர்த்த முடியுமா என்று சொல்லும் அளவுக்கு தேவன் உங்களை பிரமிப்பில் ஆழ்த்தி வியக்க வைக்கப் போகிறார். பாருங்கள். யோசேப்பு தரிசனம் காண்கிறான். கண்ட அன்றைக்கே அவன் தன் சகோதரர்களால் துன்புறுத்தப்பட்டு எகிப்திற்கு அடிமையாக விற்கப்படுகிறான். அங்கே போத்திபார் மனைவியால் வீண் பழி சுமத்தப்பட்டவனாய் சிறைச்சாலையில் 13 ஆண்டு காலம் கழிக்கிறான். அவன் வாழ்க்கை இரும்பு கம்பிகளுக்கு உள்ளாக அடைப்பட்டு இருந்தது. அவன் கைகளிலும் கால்களிலும் விலங்குகளை போட்டு ஒடுக்கினார்கள் என்று வேதம் கூறுகிறது. அவன் சிறைச்சாலையில் இருக்கும்போது தேவனை குறித்து குறை சொல்லவில்லை, வாக்குத்தத்தத்தை குறித்து சந்தேகப்படவில்லை என்று வேதம் கூறுகிறது. சங்கீதம் 105ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. சிறைச்சாலையிலும் கூட அவனுக்கு தேவன் தந்த வரத்தை உபயோகப்படுத்தினான். யோசேப்புக்கு இப்போது எந்த நம்பிக்கையும் இல்லை. ஆனால் தேவன் யோசேப்பை குறித்த திட்டத்தை நிறைவேற்ற தவறவில்லை. யோசேப்பை தேவன் உயர்த்த சித்தமாய் இருந்தபடியால் எகிப்து அரசன் பார்வோனின் நித்திரை தேவன் கலைத்தார். ஒரு சொப்பனம் கண்டு திகைத்தான். அந்த சொப்பனத்திற்கு யாரும் பதில் சொல்ல அர்த்தம் இல்லை. ஆகவே யோசேப்பு வரவழைக்கப்பட்டான். சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னவுடனே பார்வோன் அவனை எகிப்து முழுவதுக்கும் அதிபதியாக மாற்றிவிட்டான். அன்பானவர்களே, தேவனுடைய செயலை பாருங்கள். யோசேப்பு இனி என் வாழ்க்கை சிறைச்சாலையில் முடிந்துவிடும் என்று நினைத்திருக்கக்கூடும். இல்லை என்றால் நான் சிறைச்சாலையில் விடுதலையானால் போதும் என்று கூட நினைத்திருக்கக்கூடும். ஆனால் இப்படி எகிப்துக்கு அதிபதியாக ஆவேன் என்று அவன் நினைத்து கூட பார்த்திருக்க முடியாது. தேவன் அவன் மேல் வைத்த சித்தத்தை நிறைவேற்றினார். தேவன் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர். பிள்ளைகளே, உங்கள் வாழ்வில் நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் உங்களை குறித்த சித்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். அவர் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை உங்கள் வாழ்வில் செய்வார். ஆமீன். தேங்க்யூ லார்ட்.